இன்னைக்கு விஜய் பேச்சில் ஒரு குற்றச்சாட்டு வச்சார். அதாவது அவதூறு வன்மத்தை பரப்பினாலுமே அவர் ஒரு செய்தியை சொல்லும் போது அது டேட்டாவோட சொல்லும் போது அது என்னன்னு ஆய்வு செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு? அதாவது 207 திமுக ஆட்சியில் மாணவர்கள் சேரவில்லை என்பதால் அரசு பள்ளியில யாரும் மாணவர்கள் கல்வியிலே சேரலையா. அந்த ஆட்சி வந்ததுலேருந்து மாணவர்கள் பள்ளிக்கூடம் போகிற ஆர்வமே குறைஞ்சிருச்சான். அதனால 207 பள்ளிகளை மூடி விட்டதாக விஜய் இன்னைக்கு ஈரோட்டில் பேசுறாரு. ஆனால் மத்திய கல்வி அமைச்சக தரவுகளின்படி, அதாவது விஜய் அவர்களே உங்க கவர்மெண்ட், உங்க பிஜேபி கவர்மெண்ட்டுடைய தரவுகளின்படி ஒரு பள்ளி கூட மூடலை. அப்ப விஜய் சொன்னதுங்கிறது இங்க உண்மை கிடையாது. இது ஆய்வுகளோட வந்திருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா 2020-21 கல்வியாண்டில் தமிழ்நாட்டில் 37,589 அரசு பள்ளிகள் இருந்தது. ஆனால் 2023-24 கல்வியாண்டில் அரசு பள்ளிகள் எண்ணிக்கை 37,672 வந்தப்ப இருந்ததை விட இப்ப கூடியிருக்கு. 37,589 இருந்தது, 37,672 அதிகரித்துள்ளது. அப்ப திமுக ஆட்சி இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு 83 அரசு பள்ளிகள் எண்ணிக்கை கூடுதலாக உயர்ந்துள்ளது.